ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது அருள்மிகு கங்காதரேஸ்வரர் கோயில் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதாங்க நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. என்றைக்குன்னா 27/8/2025 அன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சென்னை மாவட்டம் புரசைவாக்கத்தில் இந்த ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலேருந்து தான் இப்போதைக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மி வேக்கன்சி தான், விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. என்னமான பதவி அப்படின்னா முதல்ல கணினி இயக்குபவர் கேட்டிருக்காங்க, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ ஒரே ஒரு வேக்கன்சி. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,300 ஸ்டார்டிங்கில் கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 48,700 அதிகபட்சமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு என்னமான கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னா கணினி அறிவியலில் பட்டயம் பெற்றிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ கம்ப்யூட்டர் படிப்பு படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். வித்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் டைப்ரைட்டிங் கேட்டிருக்காங்க. மேலம் குழு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சதாகவே போதுமானது. அதேமாரி மேலம் குழுவில் இசைப்பள்ளியில் அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 15,300 சேலரி கொடுக்குறாங்க. பரிச்சாரகம் அப்படின்ற ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதுமானது. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நெய்வேத்தியம் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிரைவருக்கான ஒரு பதவி ஒரு வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணால் போதுமானது. அதேமாரி இலகுரக வண்டி கனரக வாகனத்துக்கான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். முதலுதவிக்கான சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் எய்ட்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 12,600 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மின் பணியாளர் அப்படின்ற ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஐடிஐயில் எலக்ட்ரிஷியன் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 12,600 உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு காவலர் கேட்டிருக்காங்க 3 வேக்கன்சி. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதுமானது. 11,600 ஸ்டார்டிங்கில் சேலரி கொடுக்குறாங்க. தோட்ட வேலை கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுதான் போதுமானது. 11,600 ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. திருவளவு கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுதான் போதுமானது. 10,000 ஸ்டார்டிங் சேலரி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 8 விதமான பதவிகள் 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மி வேக்கன்சி தான், விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதர் ரிலிஜன் அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபார்மை வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்டில் கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி அனுப்புங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மல்டிபிள் பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னா அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு தான் அனுப்புகிற மாரி இருக்கும். செயல் அலுவலர் அருள்மிகு கங்காதரேஸ்வரர் இந்த திருக்கோயில் இந்த அட்ரஸுக்கு. கடைசி தேதி எப்போ அப்படின்னா 26/9/2025 ஈவினிங் 5 மணிக்கெலாம் இருக்கிற மாரி ஸோ அனுப்புங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் உங்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணும். போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் பேசிக் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இதான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்துகிட்டு வரிசை, அதாவது எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன, அட்ரஸ் கேட்டிருக்காங்க, முகவரி, அதுக்கான சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணும். ஃபுல் அட்ரஸை கொடுத்துட்டு மொபைல் நம்பர் என்ன, வாட்ஸ்அப் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, கல்வி தகுதி என்ன, தொழில்நுட்ப கல்வி தகுதி இருக்குன்னா அது என்ன, அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு ஸோ அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் கையொப்பம் இவங்க சைன் பண்ணிவிட்டு நாள் கேட்டிருக்காங்க. என்றைக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்களோ அதுக்கான தேதியை மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, என்ன மாதிரி டாக்குமெண்ட் நம்ம சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல பிறந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் 10th மார்க் ஷீட்டே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம்.
அல்லது பர்த் சர்டிஃபிகேட் கூட அட்டாச் பண்ணுங்கள். கல்வி தகுதி நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே 10th 12th எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணும். ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட், அதேமாரி வந்து டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, 2 டாக்குமெண்ட்டும் அட்டாச் பண்ணும். நன்னடத்தை சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட், அப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அனுப்பி வச்சுருங்க. இந்த வேலைக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். தமிழகத்தில் உள்ள யார் வேணாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.